அன்பர்களே, கந்த சஷ்டியில் இன்று 5வது நாள் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடிய திருத்தலம் இது. பாட்டாளி என்னும் கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாகும். பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்லமங்கை உடனாகிய சிரவணீஸ்வரர் திருமகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆவார். மலைச்சாரலில் வேடுவ மங்கை வள்ளியை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதால் இது சிவன்மலை என்று கூறப்படுகிறது. திரிபுரத்தை அழிக்க சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்து பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை எனப்படுகிறது. சிவனை நோக்கி பார்வதியும் அகத்தியரும் தவம் செய்த இடம் இது. இத்தலத்தில் முருகன் வள்ளியுடன் குடிகொண்டதால் முருகன் வள்ளியுடன் சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார். இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றது. மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்று பெயர். சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து தனக்கு இன்ன பொருள் வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவார். அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்டு உத்தரவானதும் குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். இன்னொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும். திருமணத்தடை, மகப்பேறு, தொழில் மேன்மை, நோய்கள் குணமடைதல் என அனைத்திற்கும் தீர்வு தரும் அற்புத திருக்கோவில் இது. நவகிரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் கிரகதோஷம் நீங்கிடும். சனி பகவான் தனி சன்னதியுள் எழுந்தருளியிருக்கிறார். மலை மேல் ஜுரலோக நாயகி சமேத ஜுரகரேஸ்வரர் சன்னதியும் இங்கு அமைந்துள்ளது. காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து படைத்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் போய்விடும் என்பது ஐதீகம். இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே. இங்குள்ள நவகிரகங்கள் சூரியனை பார்த்தே நிற்கின்றன. அணையாத தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிக்கும் பலனையும், சூரியனார் கோவில் சென்று சூரியனை வழிபடும் பலனையும் இக்கோவிலை தரிசிப்பதால் பெறலாம். தொரட்டி மரமே இங்கு தலவிருட்சம். தீர்த்தம் காசி தீர்த்தம். தமிழ் வருடப்பிறப்பு, கனி காணுதல், வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், 18ஆம் பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, ஐப்பசி கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம், மார்கழி திருப்பள்ளி எழுச்சி, திருவாதிரை, தைப்பூசம் 16 நாட்கள் பெருந்திருவிழா, மாசி மகம், பங்குனி உத்திரம் போன்ற விழாக்களும், அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கார்த்திகை முதலானவைகளும் இங்கு விழா நாட்களாகும். தினமும் 5 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சிவபாகிய சித்தர் என்னும் இங்கு வாழ்வதாக ஐதீகம். உட்பிரகார குகை அவரது சன்னதியாக கருதப்படுகிறது. வேண்டியதை வேண்டியவாறு அருளும் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணியரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.